இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சேரகுளத்தில் சுவாமி விவேகானந்தர் மெடிக்கல் மிஷன் சார்பில் சண்முக வேலாயுதம் பொது மகப்பேறு மருத்துவமனை 1970 முதல் செயல்படுகிறது. சேரகுளம் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் திட்டத்தை கடந்த ஓராண்டாக செயல்படுத்தி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் மூலம் 5500 பேர் பயன்பெற்றுள்ளனர். வீடு தேடி மருத்துவ திட்டத்திற்கு அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டர் யஷ், டாக்டர் அனுசுட் குடும்பத்தினர் ITRF தொண்டு நிறுவனம் சார்பில் 20 லட்சம் மதிப்பில் மருத்துவ வாகனத்தை வழங்கினர். அதன் அர்ப்பணிப்பு விழா சேரகுளம் மருத்துவமனை வளாகத்தில் நடந்தது. திருக்குறுங்குடி எம்பெருமானார் ஜீயர் மடம் ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜர் ஜீயர் சுவாமிகள் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் சாவியை மருத்துவமனை தலைவர் டாக்டர் நம்பியப்பனிடம் வழங்கினார். மருத்துவமனை தலைவர் டாக்டர் M. நம்பியப்பன், செயற்குழு உறுப்பினர் R. வரதராஜன், விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர பொதுச் செயலாளர் டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி, சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் மிஷன் செயலாளர் டாக்டர் R. கிருஷ்ணன், பொருளாளர் ஆடிட்டர் S. சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்படி ஒரு வீடு தேடி மருத்துவம் என்பது அவருக்குத்தான் பொருத்தும். இன்றைக்குத்தான் அரசாங்கங்கள் வீடு தேடி மருத்துவம் என்ற கொள்கையை இது பண்ணியிருக்கிறார்கள். இந்த வீடு தேடி மருத்துவ வசதிகள் ராமானுஜர் காலத்திலிருந்தே அரசர்களால் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்தது. அது இடையிலே நம்மளுடைய அரசியல் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்களால் அவைகள் முற்றும் மறைக்கப்பட்டு விட்டன. இன்றைய அன்னதான திட்டங்கள் கூட ஒவ்வொரு காலத்திலையும் ஊர்தோறும் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு சத்திரம் இருக்கும். இதெல்லாம் அன்றைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவைகளெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்ட காரணத்தினாலே மீண்டும் அவற்றுக்கு புத்துயிர் கொடுத்து புதுப்பெயர் சூட்டி அதை அழைக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம்.